கடகநாத் கருங்கோழில பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பக்கவாதம், இதய நோய்க்கு இது சிறந்த மருந்து. நம்ம பண்ண நாட்டுக்கோழி ரசத்திலையும் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுலயும் கடகநாத் கருங்கோழிய நம்ம பாரம்பரிய முறையில உரல்ல போட்டு உலக்கையால இடிச்சு ரசம் வைக்க போறோம். கருங்கோழி ரசம் வைக்கிறதுக்காக நாங்க 1 கிலோ கடகநாத் கருங்கோழியை பிடிச்சுக்கிட்டோம். கோழியை அடிச்சு கோழி மேல இருக்க இறகு எல்லாத்தையும் சுத்தமா பிடிங்கி எடுத்துடலாம். இறகு எல்லாத்தையும் சுத்தமா பிடிங்கி எடுத்தாச்சு. சின்ன சின்ன முடி எல்லாத்தையும் நெருப்புல காமிச்சு பொசுக்கி எடுத்துக்கலாம். பொசுக்கி எடுத்த கோழி மேல கொஞ்சம் மஞ்சள் தடவி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். கோழியை ரசத்துக்காக இடிக்கும் போது இதயம் கல்லீரல்னு எதுவும் சேர்க்க போறதில்ல. அதனால அதெல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். உரல்ல போட்டு இடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கோழியை துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம். இப்ப கருங்கோழி ரசத்துக்கு தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 5 தக்காளி, 3 பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், 10 வரமிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப கருங்கோழிய உரல்ல போட்டு உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப 3 பச்சை மிளகாயவும் கறிவேப்பிலையையும் கோழி கூடவே சேர்த்து இடிக்க ஆரம்பிச்சிடலாம். கோழி இப்படி உரல்ல போட்டு உலக்கையால இடிக்கும் போது கோழி எலும்புல இருக்க சூப்பெல்லாம் வெளியே வரும். அப்படி வர சூப்பில் தான் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் இப்படி உரல்ல போட்டு உலக்கையால இடிக்கிறோம். இந்த மாதிரி கோழியோட எலும்பெல்லாம் நல்லா நொறுங்குற அளவுக்கு கோழியை இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப கோழி ரசத்துக்கு தேவையான மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகு, சீரகம் ரெண்டையும் சேர்த்து அம்மியில வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப இஞ்சி பூண்டையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3யும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப கருங்கோழி ரசத்தை சமைக்க ஆரம்பிச்சிடலாம்.
சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கோழி ரசத்தை நல்லெண்ணெயில் சமைச்சாதான் ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருந்த கருங்கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட கறி நல்லா வணங்கிடுச்சு. கருங்கோழி ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறி நல்லா வேகிறதுக்காக சட்டியை மூடி வச்சிடலாம். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்து கருங்கோழி ரசத்தை இறக்கிடலாம். இப்போ கருங்கோழி ரசத்துல இருந்து கறியை தனியா அரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாரம்பரிய முறையில மண் சட்டியில வச்ச கருங்கோழி ரசம் அவ்வளவு அருமையா இருந்தது. ரசத்திலிருந்து தனியா பிரிச்சு எடுத்த கறியை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கறியை வறுக்கிறதுக்காக சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயில கொஞ்சம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கறி வறுக்கிறதுக்காக கொஞ்சம் வரமிளகாய் கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்திலிருந்து பிரித்து வச்சிருந்த கறியை சேர்த்துக்கலாம்.
நம்ம உலக்கையால இடிச்சுக்கிட்டதால சின்ன சின்ன எலும்பெல்லாம் நிறைய இருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். கறி இப்ப நல்லா வறுத்தாச்சு, கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். நம்ம வறுத்த இந்த கறியில இடிச்ச எலும்பெல்லாம் நிறையவே இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சாப்பிடணும். நம்ம பாரம்பரிய உணவுக்கு வேற எந்த உணவுமே ஈடு இணையே கிடையாது.